கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று தானியேல் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கேப்ரியேல் என்னும் தூதன் அவனை தொட்டு சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக காரியங்களுக்காய் தேவ சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறதா? நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு தேவ சமூகத்திலிருந்து தேவ கட்டளை நம் மத்தியிலே வெளிப்பட வேண்டுமென்றால், தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமென்றால், நாம் தேவனுடைய பார்வையிலே பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். இந்த தானியேல் தேவனுடைய பார்வையிலே எப்படி பிரியமானவனாய் மாறினான் என்றால், தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலே பிரதானிகளும் தேசாதிபதிகளும் இந்த தானியேலை குற்றப்படுத்தும்படியாக முகாந்திரத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி மனிதர்களுடைய பார்வையிலே ஒரு குற்றமும் இல்லாதவன் அவன்கு தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஜெபிக்கும் பொழுது, என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவ சமூகத்திற்கு நாம் செல்லும் போதெல்லாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் தடைபடுவதற்கு நம்முடைய பாவங்களே, நம்முடைய அக்கிரமங்களே தடையாக இருக்கலாம். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே நாம் போகும் பொழுது நம்முடைய தடைகளை நீக்குகிற தேவனாகிய கர்த்தர் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நமக்கு மறு உத்தரவு தருளுகிறவராய், நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவராகவே இருக்கிறார். அந்த தானியேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம். இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் ராஜாவினிடத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டது என்று அறிந்த மாத்திரத்திலே அவன் ஜெபிக்கவில்லை. தான் முன்பு செய்து வந்த பழக்கத்தின்படியே அவன் அந்த ஜெபத்தை செய்கிறான். எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கு 3 வேளையும் ஜெபிக்கிறான் என்று பார்க்கிறோம். அவனுடைய ஜெப அனுபவம் பழக்கம் வழக்கமாக மாறி போனது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெப நேரங்கள், ஜெப இடங்கள் அங்கு மாற்றப்படாதிருக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறி போயிருக்கலாம், நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் தேவன் பேரிலே நாம் வைத்த விசுவாசம் ஒரு நாளும் மாறாதபடிக்கு தினமும் நாம் செய்கிற வழக்கத்தின்படியே நம்முடைய ஜெபம் காணப்படுமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தப்படுகிறதற்கு உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அவர் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலிருந்து அவருக்கு கட்டளை வெளிப்படுகிறதாய் அவர் தேவன் மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்வதோடு மாத்திரமல்ல, நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு விசை கூட உடைய சமூகத்திற்கு முன்பதாக நின்று தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு உடைய சமூகத்திலே ஆண்டவரே வருகிற ஒரு பிள்ளைகளையும் கூட நீர் வெட்கப்படுத்தாதபடி அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு இறங்கி கர்த்தர் நீர் மறு உத்தரவு கொடுக்கும்படியாய் ஆண்டவரே உடைய சமூகத்திலிருந்து கட்டளை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாங்குங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.